ஈரோட்டில் தனியார் பேருந்தில் பயணம் செய்த கல்லூரி மாணவி படிக்கட்டில் தவறி விழும்போது மாணவியை நடத்துனர் காப்பாற்றிய வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகம் பரவி வருகிறது. ஈரோடு பேருந்து நிலையத்திலிருந்து மேட்டூர் நோக்கி சென்ற தனியார் பேருந்தில் பயணித்த கல்லூரி மாணவி கேசரி மங்கலம் வரும்போது இறங்குவதற்காக எழுந்து படிக்கட்டின் அருகே வந்துள்ளார். திடீரென மாணவி படிக்கட்டில் தவறி விழுந்த சமயத்தில் துரிதமாக செயல்பட்ட நடத்துனர் கௌதம் மாணவியை பிடித்து உள்ளே இழுத்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இச்சம்பவம் சிசிடிவி கேமராவில் பதிவான நிலையில் வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகம் பரவி நடத்துனர் கௌதமுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. வேலூரில் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் சென்டர் மீடியேட்டரில் மோதி உயிரிழந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காட்பாடியைச் சேர்ந்த நரசிம்மன் என்பவர் வேலூர் கோட்டை அருகே இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்று கொண்டிருந்த போது நிலை தடுமாறி சாலையின் நடுவே உள்ள தடுப்புச் சுவற்றில் மோதியதில் தூக்கி வீசப்பட்டார். இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். காரைக்கால் கடலில் குளித்த போது மாயமான 3வது மாணவனின் சடலமும் கரை ஒதுங்கியது. கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரி 3ஆம் ஆண்டு மாணவ மாணவிகள் 13 பேர் நேற்று முன்தினம் காரைக்காலுக்கு சுற்றுலா வந்துள்ளனர். கடலில் குளித்த போது எதிர்பாராவிதமாக ராட்சத அலையில் சிக்கி ஹேமமாலினி என்ற மாணவி கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டார். அவரை மீட்கச் சென்ற ஜெகதீஷ், அபினாஷ் ஆகியோரும் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டனர். இவர்களில் ஹேமமாலினி, ஜெகதீஷ் ஆகியோர் சடலமாக கரை ஒதுங்கினர். அபினாஷை தீவிரமாக தேடி வந்த நிலையில் அவருடைய உடலும் இன்று அழுகிய நிலையில் கரை ஒதுங்கியது. அதனை மீட்ட காரைக்கால் போலீசார் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.